வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கோயம்பேடு பகுதியை கடக்கும் வாகனங்கள் போக்குவரத்து நெரிசலில் ஊர்ந்து செல்கின்றன. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளது குறித்து விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மகேஷ். வணக்கம் மகேஷ், விவரங்கள். வணக்கம் சுபா. நாளை மறுநாள் தமிழகம் முழுவதும் பொங்கல் பண்டிகையானது வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ள சூழ்நிலையில சென்னையில பணியாற்றக்கூடிய பல்வேறு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்காக அரசு பேருந்துகள், தனியார் பேருந்துகள், கார்கள், இருசக்கர வாகனங்கள் மூலமாக தொடர்ச்சியாக சென்னையை விட்டு சொந்த ஊர்களுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலையில அரசு சார்பாக 6 தற்காலிக பேருந்து நிறுத்தங்கள் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் செல்வதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த சூழ்நிலும் கார்கள், இருசக்கர வாகனத்துல ஏராளமானோர் படையிருக்கக்கூடிய சூழ்நிலை கோயம்பேடை சுற்றி இருக்கக்கூடிய திருமங்கலம், பாடி, அதே போல மதுரவாயில் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல பாத்தீங்கன்னா கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக சுமார் அரை மணி நேரத்திற்கு ஒரு இடத்திற்கு சென்று சேர வேண்டிய சூழ்நிலையில 1 மணி நேரத்துக்கு மேலாக வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. ஒரு புறம் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்த பொழுதும் அதிக அளவு வாகனங்கள் வருவதன் காரணமாக போலீசார் திணறக்கூடிய வாய்ப்புகள் தான் ஏற்பட்டிருக்கு. இருந்தபோதும் பொதுமக்கள் கட்டுக்கடங்காத ஒரு கூட்டத்தின் காரணமாக சாலையில கடுமையான போக்குவரத்து ஏற்பட்டுதான் பார்க்க முடியுது. மேலும் பாடி, திருமங்கலம் உள்ளிட்ட இடங்களிலும் மெட்ரோ ரயில் பணி நடைபெற்று வருவதன் காரணமாக போக்குவரத்து கடுமையாக இருப்பதுதான் பார்க்க முடிகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.